அப்பாடா எப்படியோ வீட்டை கட்டி முடிச்சாச்சு. என்னடா இவன் வெளியே என்ன பண்ணுறான்? டே இப்போ தானே கட்டினேன், வீட்டை உடச்சிடாது சரியா? இப்போ நான் ஓட போகிறேன். 3, 2, 1 கோ. தடுக்குதே, போ போ போ. பின்னாடி வரானா? ஐயோ வரான் 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 வரான். வாடா வாடா, என் பின்னாடியே வாடா, என் வீட்டாண்டு வச்சிடாதரா ப்ளீஸ்ரா. ஐயோ வந்துட்டானே, குதிச்சிட்றா கைப்புள்ள. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போக்வர்ஸ். நம்ம லாஸ்ட் கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இப்போ தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் செகண்ட் பார்ட்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், போயிட்டே இருக்கேனா, நேற்று நம்ம தொலைச்ச அந்த பாக்ஸ், கிராஃப்டிங் டேபிள் இங்கே தான் கைஸ் இருக்குது. அது நான் அதை கவனிக்கலை. சரி ஓகே, இது ஆக்ஸுங்கடா, உட்டன் ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம இதை மைண்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, உக்காஞ்சி பிளாங்காக செய்கிறோம். உக்காஞ்சி செஞ்சு என்ன பண்ணணும், அப்புறமா தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். முதலில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் நிறைய மரம் தேவைப்படுது. நம்ம நான் தான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இங்கே என்ன மைண்ட் இது என்னடா இது, யாரோ எனக்கு பின்னாடி துரத்துற மாதிரியே சவுண்டு கேட்குதே. யாரோ துரத்துறாங்களா? வெளியே போய் பார்ப்போமா? பார்த்து இது ஒட்ட போச்சுடா. என்னடா, இந்த பூ தான் இது எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ இந்த பூ உடச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எப்படி மேலே ஏற போகிறோம்? ஓகே, ஆனால் அப்படியே போட்டுருவோம். ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு கிரைன் வேணும்ப்பா, கிரைனு. சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொரு முறை போடணும். இந்த முறை மேலே ஏறாமல் அப்படியே நின்று போட்டுடலாம். கீழே விழுந்து அடி வாங்கினது தான் மிச்சம். சரி ஓகே, இப்போ இதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பக்கத்துலேருந்து போட போகிறோம். முதல்ல இங்கே எல்லாமே கிளியர் பண்ணிடலாம், இல்லை இன்னொன்று போட்டுரும். போச்சா? சகுனம் சுத்தமாக சரியில்லை ப்ரோ, சுத்தமாக சரியில்லவே இல்லை, சுத்தமாக சரியில்லை. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கல்லை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே எங்கேயாச்சும் கல் இருக்குதா? இல்லை. வேறு எங்கேயாச்சும் பள்ளம் இருக்குதா? இல்லை நம்மளே பள்ளத்தை போட்டுருவோமா? எங்கே பள்ளத்தை போடலாம்? இங்கே தானே பள்ளத்தை போட போகிறோம் நம்ம. இப்போ இங்கே போடலாமா? இங்கே போட்டுடலாம். இப்போ இங்கே தோண்டி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஒரு வழியாக 19 கல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ், கோபிள் ஸ்டோன். இப்போ இந்த ஸ்டோன் எல்லாத்தையும் இங்கே நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, சைடில் இங்கே ஷட் பெட்டு மேலே குதிக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்து கால் வாங்கி போச்சே. சரி பார்த்துப்போம். இப்போ இது மேலே இன்னொன்று போட்டு பக்கத்தில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வாலை கட்டுறோம். இந்த வால் வீட்டுக்கு பின் சைடு வால் மாதிரி. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த வாலில் தான் உள் சைடில் நம்ம ஏணி போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செய்யலான்னு இருக்கோம். முதல்ல இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு அப்புறமா போகலாம். கோழி வர இரு, அப்புறமா உனக்கு சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சிடும் உன்னை வெட்டி போட்டு. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு. அடுத்தது போடுவோமா வேணாமா? அடுத்தது போட போய் ஏதாச்சும் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா சரி போடுவோம். போட்டுட்டா என்னை யாரும் கேட்க தேவையானுக்கு இது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே வேஸ்ட்டாக போகுது டைமு. சரி ஓகே, இது அப்புறமா உடச்சிடலாமா? இல்லை பிக்காக்ஸு வேணாம். ஐயோ, இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக நான் அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன் கைஸ். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வேறு எத்தனை முறை நான் போட்டு உடச்சி பாருங்கள், சாயந்தரமே ஆக போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போய் தூங்கலாமா? இல்லை நைட்டு ஃபுல்லாக உடச்சி வீட்டை கட்டிடலாமா? வேணாப்பா, இருங்க. இந்த இடம் கரெக்டாக இருக்கா? இல்லை, உடச்சி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஆக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஈக்குவலாக பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் காய்ஸ். பாருங்கள் நான் எவ்வளோ போட்டேன்னு சொல்லிட்டு. இது கடைசியில் முன் வீட்டு வாசல் வரைக்கும் நான் போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ நம்ம அழகாக போட போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல மிரர் வைக்க போகிறோம். அந்த மிரர் வைக்கிறத எபிசோடு இங்கே போச்சா? கடைசி நல்ல வேலை இங்கே ஒன்று போட்டிருக்கோம், அது இப்போ யூஸ் ஆகுது. சரி ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஃப்யூச்சர் வீடியோ வரணுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களே. லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பன்னிக்குட்டி வந்துச்சுல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுது நான் வீடியோவில் வரணும், யாருமே எனக்கு லைக்கே பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பன்னிக்குட்டிக்காகயாச்சும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அதுவும் அங்கே ஒரு மாடு பார்க்குது பாருங்கள், என்னையாச்சும் எனக்காக யாரையாச்சும் லைக் போடுவாங்களான்னு சொல்லிட்டு. சரி ஓகே ரொம்ப கதை வச்சிட்டேன், அது உண்மை தான்.
கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் என்னால் போட முடியும். அதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம நிறைய மரத்தை செஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து கேட்குது, அண்ணா லைக் போடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டாண்ட வந்து உங்களை முட்டிச்சுன்னா எனக்கு எதுவும் பொறுப்பு கிடையாது கைஸ். ஏன்னா அதுக்கிட்ட சொல்லி வச்சேன், இந்த மாதிரி உனக்கு லைக் போடலன்னா நீ போய் ஏதாச்சும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அது என்ன பண்ணுமோ யாருக்கும் தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பெட்டை வெட்டிக்கிறோம். ஓகே நான் சொன்னதெல்லாம் சும்மா கதை தான், இருந்தாலும் யாரும் அதை நான் பெருசு பண்ணாதீங்க. நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா அதுக்காச்சும் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ நம்ம பெட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். பெட்டை ப்ளேஸ் பண்ணோன்னே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறேன், இங்கே பச்சை மண்டையாக இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஓட்டம் கதவு ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடுறா கைப்புள்ள. வழி விடு. ஓகே. இப்போ இந்த இடத்துல க்ரீப்பர் தோத்துறானே. குதிச்சிடுவோம். 3, 2, 1 குதிச்சிடு. ஐயோ ஏன் எனக்கு இது தேவையில்லாத வேலை. தேவையில்லாம அவசரப்பட்டு குதிச்சிட்டேன். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ ஹைட்டாக வேறு இருக்குது. நான் என்கிட்ட டேட் அந்தளவு இருக்கான்னு வேறு தெரில. என்ன பண்ணுறது, நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சொல்ல மாட்டேன், கீழே குதிச்சிட்டேன் கைஸ், அவ்வளோதான். இந்த 6 ஹார்ட்டோட மேலே போய் அப்படியே வச்சு தள்ளிட்டான்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். சரி ஓகே, பிளேயர் ஃபில் ஃப்ரம் ஹை பிளேஸ், அது தெரியும் எல்லோரும் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெஷர் பிளேட் போட போகிறோம். ப்ரெஷர் பிளேட் போடுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு ப்ரெஷர் பிளேட்டுன்னு டைப் பண்ணணும். ப்ரெஷர் பிளேட் PRE. ஓகே, போட்டோன்னே வந்துடும். எடுத்து ப்ரெஷர் பிளேட்டு கொஞ்சம் 3 செஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? 3 செஞ்சுட்டு வெளியே போட்டால் க்ரீப்பர் மண்டே உள்ளே வந்துடும். இப்போ தெரியல, கதுவானு முத்தி நின்றானி. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்னா கீழே போட்டுட்டு நம்மளோட வீட்டோட வியூவை இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் காமிக்கிறேன் கைஸ். ஓகே, இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் காமிச்சிட்ருக்கேன். எப்படி இருக்குது நம்ம வீடு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கேம் பிளேயில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.